உபாகம் 13:3 வாசிங்க. உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவாக மெய்யான தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான். அதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளை ஒரு அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார். ஆனா சிநேகிச்ச நம்மளை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் உன்னை சிநேகிச்சேன், உன்னை ரத்தத்தினால கழுவுனையும் சுத்திகரிச்சேன், நீ என்ன முழு இறுதியும் முழு ஆத்மாவோடு சிநேகிக்கிறாயா என்று கேட்டா பதிலே வராது. நம்ம சொல்ல திராணியற்றவளா இருக்கும். அப்ப அதனாலேயே சோதனை அனுப்புவார், அவரை நம்ம அன்பு செய்வதற்காக. மறுபடியும் நான் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தேங்கிறத அறிஞ்சு ஆதியில அவர்கிட்ட எனக்கு ஒரு சிநேகம் இருந்துச்சு. முதல்ல என்னை சந்திக்கும் போது இயேசுன்னு சொன்னா இருதயம் அவருக்கு நீ வாழணும்னு துடிக்கும். பாடம் நினைச்சா இருதயம் உணரும். அப்படியே ஐயோ எனக்காக நீ. இப்ப பாடம் நினைக்க முடியல, உணரவும் முடியல. இயேசுன்னு சொல்லும் போது எனக்குள்ள எந்த பக்தி வைராக்கியமும் உருவாகவும் இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? பின்னோக்கி வண்டி போகுது. அப்ப அந்த பழைய சேகத்தை நம்ம அடையிறதுக்காக சோதிக்கக்கூடியவரா இருக்கிறார். அடுத்து என்ன? பயபக்தி உள்ளவர்களா இருப்பதற்காக. வேதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கேன்னு கேட்கிறாரு. கல்வி சுத்திகரிச்சு அந்த தேவனுக்கு பயப்படுறீங்களா? இல்ல, நிமிர்ந்த போக்குதான். அப்ப என்ன பண்றாரு? சரி சோதனை அனுப்பும். ஆதியாகமும் 11 கடைசி பாகத்துல இருந்து ஆதியாகமும் 21 ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என்று தேவ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அநேக தடவை பேசினார் என்று இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று இருக்கு. ஆனா இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஆதியாகமம் 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். போதும் பாருங்க, வேதம் சொல்லுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதிச்சா தெரியுமா? 25 வருஷம் கழிச்சு 100வது வயசுல ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு. வளர்த்த பிறகு சொல்றாரு, அந்த குழந்தைய தான் நீ எனக்கு பலியிடணும். எனக்கு அர்த்தம் என்னதுன்னா, கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரு சில வருஷங்கள் கழிஞ்சு ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கேட்கறது மாதிரி தான் அர்த்தம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மனுஷன் ஏத்து பேசல, முடியாதுன்னு சொல்லல, எந்த விதத்திலயுமே அங்க பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவரே நீர் சொல்றீரா? சரி. ஆதியாகமம் 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, உன் மகனை பலியிடு என்று சொல்லும் போது அந்த நேரமே ஆபிரகாமுடைய இருதயத்தை அறிந்தவர் தான் தேவன். ஆனாலும் அந்த தேவன் பொறுமையா இருக்கார். அதுக்கப்புறம் தம் மனைவிட்ட சொல்லாம விறகுகளை எடுத்துக்கொண்டு வராரு. அப்பவும் தேவன் தடை பண்ணல. சரி சரி நீ பலியிடும், நிச்சயம் நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போன்னு சொல்லல. மலைக்கு பக்கத்துல வந்த பிறகு வேலைக்காரர்கள் இங்க நின்னுக்க, நான் மேல போறேன் அப்படி சொல்லும் போது கூட அந்த தேவன் சொல்லல, சரி சரி இப்பவும் நான் உன்னை நம்புறேன், நீ இதெல்லாம் நிறுத்து, நீ திரும்பி இறங்கி போ சொல்லல. பலி செலுத்தோட இடம் வருது, பையன் கேட்கிறேன், அப்பா விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆடு எங்க? அப்படி சொல்லும் போது கூட சரி இப்ப வரைக்கும் அவன் உறுதியா தான் இருக்கான், நீ திரும்பி போன்னு சொல்லல. அவனை கட்டி ஆடை கட்டுற மாதிரி எல்லாம் வச்ச பிறகு அப்பொழுதும் அந்த தேவன் பொறுமையா இருக்கிறார். கத்திய மனுஷன் எடுக்கிறான், குத்துறதுக்கு சில செகண்டுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, இப்ப நான் அறிவேன். யோசித்து பாருங்க சோதனை. வசந்த வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, எப்பொழுதுதான் கடைசி நேரம் இவன் எதுக்கும் துணிஞ்சிருவான். ஐயா நான் சொன்னா இவன் செய்வான், அவ்வளவுதான். அந்த கிருபை தான் எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்பட என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்ற. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களான்னு பாருங்க. உபாகமும் 8:6 வாசிங்க. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். நீங்கள் உண்மையிலேயே நான் தேவனுக்கு பயப்படுவேன் மனுஷன் என்று சொல்வீர்களே, ஆனால் எதுல தான் நிரூபிக்கணும்னா அவருடைய வேதத்தினுடைய அந்த கற்பனைகளை கைக்கொள்ள.